நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே. ஒரு ஊரில் நல்ல அழகி ஒருத்தி இருந்தாள். அவளை பெண் பார்க்க போகும் ஆண்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு கொண்டு இருந்தாள். அந்த கண்டிஷனைகளை எல்லாம் கேட்ட மாப்பிள்ளைகள் இவளை கல்யாணம் செய்து வாழ முடியாது என தலை திரித்து ஓடி தப்பித்து கொண்டு இருந்தார்கள். நல்ல அழகாக பெண்ணாக தேடிக்கொண்டிருந்த ஒருத்தனுக்கு இந்த பெண்ணை பற்றிய தகவல் கிடைத்தது. அவன் தன் அம்மாவிடம் அந்த பெண்ணை பார்த்து பேசி கல்யாணம் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறான். அவன் அம்மா ஏற்கனவே இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டு இருந்ததால் வேண்டாம் என்று மறுத்திருக்கிறாள். இருந்தும் இவன் அந்த பெண்ணைத்தான் கல்யாணம் செய்வதாக உள்ளேன் என சொல்லவும், சரி வா பெண் பார்த்து பேசுவோம் என அவனும் அவனுடைய அம்மாவும் சேர்ந்து அங்கே போனார்கள். போகும்போதே அம்மாவிடம் சொல்லிவிட்டான், அவள் எந்த கண்டிஷன் போட்டாலும் தலையாட்டி சரி என சொல்லிவிடுவோம் அம்மா. அம்மாவும் சரி என்று சொல்லிவிட்டார். பெண் வீட்டிற்கு போய் பெண் பார்த்து முடிக்கும்போது பெண் போட்ட அத்தனை கண்டிஷனுக்கும் அவன் சம்மதித்து விட்டான். ஆனால் அவன் அன்னை நொந்து போய்விட்டதோடு மனதில் நம் மகனின் வாழ்க்கை சிக்கலாக போகிறதோ என்று நினைத்தார். மணப்பெண்ணும் நமக்கு ஒரு அடிமை சிக்கிவிட்டான் என்று திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாள். திருமணமும் நன்றாக முடிந்த மனைவியை வீட்டுக்கு அழைத்து கொண்டு அவன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் ஒரு மாடு பாதையில் நின்று கொண்டு இருந்தது. அவன் சற்றென அருகில் கிடந்த உலக்கையை எடுத்து மாட்டையை அடித்து இனிமேல் போகும் பாதையில் நிற்காதே என்று சொல்லி கத்தியிருக்கிறான். அடுத்த வழியில் ஒரு நாய் படுத்து இருந்தது. அவன் தன் காலால் அந்த நாயை பலமாக உதைத்து இனிமேல் போகும் பாதையில் படுத்திருப்பாயா என்று சொல்லி இருக்கிறான். வலி தாங்காத நாயும் அலறலோடு ஓடியிருக்கிறது. அடுத்ததாக வீட்டுக்கு நுழையும் முன் வீட்டு வாசலில் நின்ற சேவல் கூவியது. இவன் சற்றென்று சேவலை பிடித்து இனிமேல் எப்படி கூவுவாய் என்று பார்க்கிறேன் என்று சொல்லியவாறு சேவலின் தலையை பிடித்து பலமாக திருகி அதை கொன்று விட்டான். இதையெல்லாம் வழியெங்கும் பார்த்து கொண்டே வந்த அவனுடைய புது மனைவி பயத்தில் உறைந்து போனதோடு தன் போட்ட கண்டிஷன்களை எல்லாம் மறந்து அவனுக்கு அடங்கி வாழ்ந்தாள். இதுதான் மாட்டை வைத்து மனைவியை அடக்கியவன் கதை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.